ஹாய் எவ்ரிவன், நான் டாக்டர் அர்ச்சுனா பேசுறேன். இப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, இன்றைய தினம் ஒரு வீடியோ ஒன்று குறித்த டாக்டரால் ஒரு லைவ் ஒன்று செய்து பதிவு செய்யப்பட்டிருக்குது. இந்த விஷயத்துல இந்த வீடியோவில் அவர் என்னத்தை சொல்றாருன்னு சொன்னா, இப்போ ஒரு சில தினங்களுக்கு முதல்வர் டாக்டர் சாஃபி சம்பந்தமாக ஒரு கருத்தொண்டை பதிவு செஞ்சிருந்தார். அதாவது 2019-20 காலத்தில் இலங்கையினுடைய மிக முக்கியமான இனவாதிகளாக இருக்கின்ற இனவாதிகள் பட்டியலையே முன்னிலை இருக்கக்கூடிய சில இனவாதிகள் என்ன செய்திருந்தாங்கன்னு சொன்னா, இனவாதிகளும் இனவாத ஊடகங்களும் முஸ்லீம் சமூகத்தை முழுமையாகவே இந்த நாட்டினுடைய எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாற்றணும் என்ற அடிப்படையில் சமூகத்தையே குற்றவாளியாக மாற்ற அளவுக்கான ஒரு குற்றச்சாட்டுகள், பல்வேறு குற்றச்சாட்டுகள், பல்வேறு விடயங்கள் சொல்லி கொண்டிருந்தாங்க. இந்த அடிப்படையில் செய்யப்பட்ட மிக முக்கியமான ஒரு பரப்புரை தான் இந்த டாக்டர் சாஃபியினுடைய விஷயம். இதுல பாத்தீங்கன்னா டாக்டர் சாஃபி குர்நாகல் வைத்தியசாலையில் வேலை செய்யற நேரத்தில் அங்க இருந்த சிங்கள பெண்களுக்கெல்லாம் அவர் வேணுமென்று என்ன செய்தாரு, அவங்களோட சம்பந்தம் இல்லாம பலோப்பியன் டியூப்பை வெட்டி அவர் கருத்தடை செய்திருக்கிறாருன்னு சொல்லி ஒரு கதை ஒன்று இந்த இனவாத ஊடகங்கள்ல பரவப்பட்டிருந்தது. இந்த விடயம் பாத்தீங்கன்னு சொன்னா நீதிமன்றத்தின் மூலமாக ஒரு சில வருடங்களுக்கு முதல், ஒரு சில காலங்களுக்கு முதல் நீதிமன்றமே என்ன செய்ய அப்படியான எந்த விதமான குற்றம் டாக்டர் சாஃபி செய்யலன்னு அரசாங்கம் அவருக்கு நட்டகடு கொடுக்கணும், அவருடைய சம்பளத்தை திரும்ப கொடுக்கணும், அவருக்கு திரும்ப வேலையை கொடுக்கணும் என்றெல்லாம் நீதிமன்றம் தீர்ப்பளிச்சு அந்த விஷயம் முடிஞ்சுது. இந்த விடயத்தை இவர் கையில் எடுத்து தன்னுடைய சொந்த அரசியல் நிகழ்ச்சிக்காக இந்த டாக்டர் அர்ச்சுனாண்டவர் என்ன செய்தாருன்னு சொன்னா, ஒரு ஜேவிபி பிரமுகரோட அல்லது என்பிபி பிரமுகரோட ஒரு அரசியல் தொடர்பான ஒரு கருத்தாடல் செய்யற நேரத்தில் இவர் இது அவங்கள்ட்ட சொல்லியிருக்கிறாரு. எப்படி சொல்லியிருந்தாருன்னு சொன்னா, ஏற்கனவே இது சம்பந்தமாக நாங்கள் ஒரு வீடியோவும் போட்டிருந்தா, இவர் இதுல எப்படி தெளிவா சொல்லியிருந்தாருன்னா எல்லாருமே நீங்க பார்த்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். டாக்டர் சாஃபி இந்த சிங்கள பெண்களுக்கு எப்படி கருத்தடை செஞ்சாரோ அதே மாதிரி தமிழ் பெண்களுக்கும் நடந்திருக்கலாம் தானே, பலோப்பியன் டியூப்பை வெட்டி அவர் செய்தாரே, செய்ததை போல தமிழ் பெண்களுக்கும் நடந்திருக்கலாம் தானே ஒரு கருத்தொண்டு முன் வச்சிருந்தாரு. சோ இந்த கருத்துக்கு பாத்தீங்கன்னு சொன்னா அவகிட்ட சொன்ன கருத்து இப்ப வெளியாகி இருந்தது. அதுக்கு இவரே டிரான்ஸ்லேஷன் கொடுத்து மாட்டிக்கொண்டாரு. இப்ப அந்த கருத்துக்கு எதிரான கண்டனங்கள் எல்லாமே இவருக்கு எதிராக மக்கள் எல்லாம் யோசிக்க தொடங்கின உடனேயோ இப்ப என்ன செய்திருக்கிறாருன்னு சொன்னா அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கிறார் இந்த வீடியோ சொல்லிக்கிறாரு. சோ இப்படியாக முழு உலகத்துக்குமே தெரியுமே ஒரு இனவாத அடிப்படையில் செய்யப்பட்ட ஒரு கருத்து இது உண்மை இல்லைன்னு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை அதை நீதிமன்றமும் உறுதிப்படுத்தினதுக்கு பிறகு தன்னுடைய சொந்த அரசியலுக்கு அந்த ஒரு சிங்கள பெண்மணி கிட்ட இவர் திரும்ப பேசினது இதுக்கு எதிராக பல்வேறு கண்டனங்களும் இவருக்கு எதிரான எதிர்ப்புகளும் எல்லா தரப்பிலிருந்து வந்திருந்தது. இந்த இடத்தை சமாளிக்கிறது தான் இந்த வீடியோவை என்ன செய்ய பேசியிருக்காரு. இந்த வீடியோவில் கூட பாத்தீங்கன்னு சொன்னா என்னது ஒரு ஆள் தான் ஒரு பிழையான கருத்தை தெளிவு இல்லாம சொல்லிட்டேன், அல்லது சம்பந்தமா அறிவு இல்லாம சொல்லிட்டேன், அல்லது ஒரு தவறு சொல்லிட்டேன் என்று சொன்னா அது உண்மையாவே தவறுதலாக அல்லது நான் விளங்கிக் கொள்ளாம சொல்லிட்டேன், அப்படி மிஸ் நடந்துட்டுன்னு சொல்லி அதுக்கு மன்னிப்பு கேட்கறது தான் உண்மையாக வேண்டது. ஒரு மனிதாபிமானம் உள்ள ஒரு நேர்மையான பண்புள்ள ஒருத்தர் பண்பா இருக்கும். ஆனா இவர் என்ன செய்யறாருன்னா அது எல்லாத்தையும் மூடி மறைக்கிற மாதிரி மறுபடியும் இந்த சமாளிபிகேஷன் தான், நான் அப்படி சொல்ல வரல இப்படி சொல்ல வரலன்னு சொல்லி மீண்டும் மீண்டும் என்ன செய்யாருன்னு சொன்னா இந்த விடயத்தை நின்றாரு ஒரு ஒத்துக்கொள்ளாத டாக்டர் சாஃபி குற்றம் செஞ்சார் என்ற மாதிரி தான் என்ன செய்யார் இவர் பேசிக் கொண்டிருக்காரு. அதை அந்த வீடியோவை பார்க்கலாம். நேற்றைய தினம் ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தாரு. அந்த பதிவுல பாத்தீங்கன்னு சொன்னா அதுல என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, டாக்டர் சாஃபி அது சம்பந்தமாக அவர் சொன்னது அரைகுறையாக எல்லாரும் விளங்கிட்டாராமன்னு சொல்லி அந்த பதிவுல சொல்ல வந்தவர் இடையில ஒரு இடத்துல நிறைய கதைகளை சொல்றாரு. மருத்துவ மாபியாக்களை கிட்னி களவெடுத்து வித்தது எனக்கு தெரியும், ஒரு முஸ்லீம் ஃபேமஸ் ஆன ஒரு டாக்டர் கான்ட்ராக்ட் அடிப்படையில எத்தனையோ கிட்னிகளை கடத்தி வித்தது அது தெரியுமா, அதே போல மலையாளத்தில் உள்ளவர்கள் சொல்லிக்காது யாருன்னு தெரியாது, அநேகமா மலையக தமிழர்களை சொன்னாரோ தெரியாது, அவங்களோட கிட்னியை கடத்தி விட்டார்கள் தெரியுமா, அது இந்திய ரேஷன்களுக்கு வித்ததாம். அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா வைத்தியத்துறை நிறைய இருக்காம அவட்ட கதைக்கிறதுக்கு. அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா 50,000 கிட்னிகளை வித்ததை கண்ணால கண்டிருக்கிறாராம். அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா இதெல்லாம் எந்த நீதிமன்றத்திலையும் சொல்றது தயாரா இருக்குன்னு சொல்லிக்காரு. இதெல்லாம் தெரிஞ்சு கொண்டு சும்மா இருக்கிறீங்கன்னா நீங்க மக்கள்ல அன்பு செலுத்தி கொண்டு மக்களுக்காக போராடுற நீங்க எப்படி சொல்லுவீங்க? இதுக்கு உரிய முறையில் நடவடிக்கை எடுப்பதற்காக ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரா, ஏதாச்சும் நீதிமன்றத்துக்கு போயிருக்காரா, ஏதாச்சும் போலீஸ்லயோ சிஐடிலயோ இது தொடர்பான முறைப்பாடுகளை செஞ்சிருக்கிறாரான்னு கேட்டா எதுவுமே செய்யல. இப்படி அவர் கண்டன்னு சொல்றாரு. கண்டிருந்தா உண்மையிலே மக்களை நேசிக்கிறவரால் என்ன செய்யணும்னா அதுக்கான முறைப்பாடுகளை செஞ்சிருக்கணும், அதுக்கான நடவடிக்கைகள் எடுப்பதற்காக தான் என்ன செய்யணும். அடுத்த விஷயம் உடனே சொல்றாரு என்னன்னா, அப்படி சொல்லி போட்டு நீங்க ஒரு 20-30 பேர் கம்பு சுத்துறதுக்காக நான் என்ன செய்யலாதுன்னு சொன்னா இல்ல சாவி செஞ்சது சரிதான் அப்படின்னு சொல்ல முடியாதான். அப்படின்னு சொன்னா அதுல மீனிங் என்ன? இல்ல நீங்க கொஞ்சம் கம்பு சுத்துறதுக்காக நான் சாவி செஞ்சதெல்லாம் சரின்னு சொல்ல மாட்டேன் அப்படின்றாரு. சாவி செஞ்சது சரின்னு சொல்ல மாட்டேன், சாவி செஞ்சது பிள்ளை. அப்ப என்ன பிள்ளை செஞ்சாரு? அப்ப அந்த அவருக்கு சொன்ன மாதிரி அந்த இனவாத ஊடகங்களும் இனவாதிகளும் பரப்பின மாதிரி அவர் கருத்தடை செய்தாருன்னு சொல்றீங்களா, அல்லது வேற என்ன தவறு செஞ்சாரா?
என்ன தவறு செஞ்சத நீங்க சாவி செஞ்சது தவறு இல்லை, நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன், அவர் சரின்னு சொல்ல மாட்டேன் அப்படின்றீங்க. சொல்லி போட்டு அதுக்கு கீழொண்டு நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே தானே அப்படின்னு சொல்லி இவர் செய்யறாரு சொல்றாரு. சோ அப்ப டாக்டர் சாவி செஞ்சது தவறு தான் ரொம்ப தெளிவா நேற்றும் சொல்லிட்டாரு. மறுபடியும் திரும்ப முஸ்லீம் மக்களை திருப்திப்படுத்தணும், முஸ்லீம் மக்கள் தனக்கு எதிரான கண்டனங்களை வைக்கிறாப்பன்னு சமாளிக்கிறதுக்கு சில சில விஷயங்களை சொல்லிட்டு இன்னைக்கு வீடியோவிலையும் வந்து என்ன செய்யாருன்னு சொன்னா இந்த மாதிரியான சில ஒரு ஒரு வகையான மனுப்பணத்தை என்ன செய்யறாருன்னா அந்த வீடியோவில் சொல்லிட்டு இருக்காரு. இந்த இவருக்கு எதிராக ஏன் நாங்க இந்த விஷயங்கள் இவருடைய பதிவையோ இந்த வீடியோல நான் முதல்ல போறேன்னு சொன்னா அதுக்கான காரணமே வந்துட்டு பாத்தீங்கன்னா இவர் உண்மையிலே சில முட்டாள்தனமான இவருடைய செயற்பாடுகள் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு வளர்ந்த ஒருவர் ஒரு டாக்டருக்குரிய தன்மையில இவர் நடந்து கொள்ளாம இவருடைய பதிவுகள் இவருடைய செயற்பாடுகள் எல்லாம் இருந்தா கூட இவர் இந்த விஷயத்தை நம்ம கண்டுக்காம என்ன செய்ய முடியாதுன்னா போக முடியாம இருக்குது. ஏன்னு சொன்னா இவர் என்ன ஒரு பிழையான கருத்தை சொன்னாலும் அதை அங்கீகரிக்கிறதுக்கும் அந்த பிழையை வந்துட்டு நாங்க சொல்லி காட்டுறதுல பல்வேறு தரப்புல இருந்து இவருக்கான எதிராக சொல்லப்பட்டாலும் இவர் வந்துட்டு ஏதாச்சும் மனுப்பலான பூசலான சில சமாளிபிகேஷன் கதைகளை சொல்ற இடத்துல அதையும் நம்புறதுக்கு என்ன செய்யறாங்கன்னா மக்கள் தயாரா இருக்கிறாங்க. சோ கட்டாயமா என்ன செய்யணும்னா இல்ல இவர் வந்துட்டு உண்மையிலே இதெல்லாம் சரியான இப்ப ஏதோ இந்த வீடியோ பேசணும்னா டாக்டர் சாவி சம்பந்தமான விஷயத்துல நான் வந்துட்டு ஒரு சென்டிமெண்டலா டாக்டர் சாவி சம்பந்தமான விடயத்துக்கு ஏதோ மன்னிப்பு கேட்கிற வார மாதிரி என்ன நடந்தேன்னு அதுக்கு ஒரு தண்ணிலை விளக்கம் கொடுக்குற மாதிரி வந்துட்டு இமீடியட்டா என்ன செய்யாரு திரும்ப ஒரு சென்டிமெண்டலான ஒரு டோக்குள்ள அது போய் முடியுது. அதைத்தான் நாங்க பார்க்க போறோம். சோ இப்படியாக செய்யறது மக்களை உண்மையிலே திசை திருப்பும். இதுக்கு விடக்கூடாது என்ற அடிப்படையில் உண்மையிலே மக்கள் சரியா இவரை விளங்கிக் கொள்ளணும் அடிப்படையில் நான் என்ன செய்யறேன்னு சொன்னா இந்த வீடியோக்களை பதிவு செய்யறேன். சோ கட்டாயம் வீடியோ முழுமையா பாருங்க. அந்த வீடியோல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு நாங்க என்ன செய்யலாம் ஒவ்வொரு விஷயமா பார்க்கலாம். எந்த அளவுக்கு ஒரு தவறு செய்தால் அதை ஒத்துக்கொள்ளாம அதை ஏற்றுக்கொள்ளாம அதுக்கு மன்னிப்பு கேட்டு தன்னுடைய உயரிய பண்பை வந்து வெளிப்படுத்தாம மீண்டும் மீண்டும் பாத்தீங்கன்னு சொன்னா மழுப்பல் செஞ்சு அதை பூசி மெழுகி மூடி மறைச்சி நான் ஒன்றும் செய்யல, ஐயோ நான் இனவாதி இல்லை, நான் முஸ்லீம்களோட சரியான ஒற்றுமை அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்றேன் என்று என்ன செய்யறாரு சென்டிமெண்டலா பேசிக் கொண்டிருக்காரு. இங்க சென்டிமெண்டா பேசுறது உணர்வுபூர்வமாக கதைக்கிறதெல்லாம் விடுபடாது. அறிவுபூர்வமாக அவர் என்ன செய்யணும்னு சொன்னா இந்த விடயங்கள் அணுகணும். வீடியோட ஆரம்பத்திலேயே குறித்த டாக்டர் என்ன சொல்றாருன்னு சொன்னா நான் ரெண்டு விஷயத்தை டாக்டர் ஷாஃபி சம்பந்தமாக கதைக்கணும் ரெண்டு விஷயம் சொல்ல போறேன். ஒன்று டாக்டர் ஷாஃபியினுடைய உண்மையாவே டாக்டர் ஷாஃபி சம்பந்தமாக எனக்கு தெரிஞ்சது. அடுத்தது ரெண்டாவது விஷயம் அந்த லைவ்ல இந்த சம்பந்தப்பட்ட கருத்து சம்பந்தமா நான் என்ன சொன்னேன் அந்த பலோபியோட சம்பந்தமாக நான் தெரிவித்த கருத்து தொடர்பாக நான் சொல்ல போறேன். இந்த ரெண்டு விஷயத்தை தான் நான் கதைக்க போறேன். இப்படி சொல்லிட்டு கடைசி வரைக்கும் என்ன செய்யலன்னு சொன்னா அந்த டாக்டர் ஷாஃபி சம்பந்தமாக உண்மையிலே இவருக்கு என்ன தெரியும் என்றும் அவர் அதுல சொல்லல. பிறகு பாத்தீங்கன்னா இதுல உண்மையிலே அவர் என்னத்தை சொல்ல வந்தாரு என்ன அதுல நடந்ததுன்னு கூட அதை கூட சொல்லல. இந்த ரெண்டையுமே அவர் என்ன செய்யல முழுசா சொல்லல. ஆனா பாக்குறாங்களுக்கு எப்படி ஆரம்பத்துல பேசுற நேரத்துல ஓ இவர் ஏதோ இந்த விஷயத்துல உண்மையாவே ஷாஃபி சம்பந்தமா ஏதோ வச்சிருக்கிறாரு, பிறகு இந்த நடந்த விஷயத்தையும் ஏதோ தவறு நடந்துச்சால திரிவுபடுத்தி ஆக்க கதைக்கிறாங்களா டாக்டரை பார்க்க ஒரு சரி பிழையுமே நடக்கல போல இருக்கு என்று விளங்குற மாதிரி ஒரு கதையை சொல்லிட்டு பின்னால முழுக்க என்னன்னா சென்டிமெண்ட் கதை. என்ன சென்டிமெண்ட்? எனக்கு இன்ஷா அல்லாஹ் சொல்றது பிடிக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்றது பிடிக்கும், என்ன முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு பாத்தீங்களா சரிதானே என்னோட படிச்ச டாக்டர் சில ஆக்கள பேர் முஸ்லீம் ஆக்கள பேர்லாம் இவர் சொல்றாரு. ஸோ இதுல முதல்ல அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா இப்படி ஒரு விஷயத்த சொல்லிட்டு டாக்டர் ஷாஃபி சம்பந்தமான அந்த இது வந்துட்டு பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு 3 வருடத்துக்கு பிறகு உயர் நீதிமன்ற தீர்ப்பின் மூலமாகத்தான் அது வந்துட்டு இனவாத பரப்புரைக்கு செய்யப்பட்டது விஷயம் தெரிய வந்ததான். அதுல உண்மையிலே உண்மை கிடையாது. ஏன்னா 3 வருஷத்துக்கு முதலே என்ன செய்யப்பட்டுட்டு அந்த கருத்து சொல்லும் போதே உண்மையாக யோசிக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் தெரியும் இது என்ன கோழி வெட்டுற மாதிரி இல்லையே, ஒரு 2000-3000 பெண்களுக்கு வந்து பலோபியோட்டிவ் பற்றுன்னு சொன்னது இது வந்துட்டு என்னது ஒரு இனவாத கருத்துலாம் சொல்றாங்க. இனவாதிகளா இருந்து சொன்னவங்களுக்கே தெரியும் நம்ம இனவாதத்தான் சொல்றேன். இவர் வந்து என்ன செய்யறா இந்த விஷயத்த மாத்தி சொல்றாரு. சரி எப்படியோ அது உயர் நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகுட்டார், உயர் நீதிமன்றமும் அது கிடையாது. சோ அது எப்படி அவர் வாய் தவறி அல்லது அவர் அறியாம சொல்லலாம்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இதுக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா நான் வந்துட்டு சொன்ன கருத்தை நீங்க அந்த வீடியோல பார்க்கலாம். அந்த விஷயத்த நான் வந்துட்டு சொன்ன கருத்தை வந்துட்டு இவங்க வந்துட்டு திரிவுபடுத்திட்டாங்க, திரிவுபடுத்தி சொல்றாங்க. நான் போட்ட அந்த வீடியோவை நான் சொல்ல வந்ததை மாத்தி திரிவுபடுத்தி அப்படி சொல்றாங்கன்றாரு. எந்த திரிவுபடுத்தலும் இல்லை டாக்டர். நீங்க என்ன சொன்னீங்கன்னு சொன்னா டாக்டர் ஷாஃபி சொல்லியது போல தமிழ் பெண்களுக்கும் கர்ப்பப்பையை நசிச்சு விட்டுருக்கலாம், இப்ப தமிழ் பெண்களுக்கு கர்ப்பப்பையை நசிச்சு விட்டுருக்கலாம் அல்லது அவங்களுக்கு வெட்டி விட்டுருக்கலாம், பலோபியன் இப்படி செஞ்சுட்டு இருக்கலாம் சொன்னீங்களே. இது சொல்லி போட்டு என்ன சொன்னீங்க டாக்டர் ஷாஃபி செஞ்சது போல இப்படி செஞ்சிருக்கலாம் என்ன அர்த்தம்? டாக்டர் ஷாஃபி செஞ்சா அதுதானே அர்த்தம். அதுல வேறு ஏதாச்சும் மீனிங் இருந்தா உங்களுக்கு தெரிஞ்ச அந்த மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் படிப்புகள் ஏதாச்சும் இருந்தா அதுக்கு மீனிங் நீங்க சொல்லுங்க, அது அந்த அர்த்தத்துல சொல்லுங்க. ஆகவே இங்க நீங்க சொன்ன அர்த்தத்துல என்ன செய்யலன்னு சொன்னா யாரும் வந்துட்டு தவறாக அர்த்தம் புரியல, எல்லாருமே அதை சரியாக அர்த்தம் புரிஞ்சுக்கிறாங்க.
நீங்க சொன்னதை யாரும் திரிவுபடுத்தவும் இல்லை, நீங்க அதைத்தான் சொன்னீங்க, எல்லாரும் அதைத்தான் சொல்றாங்க, நீங்க எதை சொன்னீங்க. அடுத்த விஷயம் இவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, இந்த பரிசோதனை சம்பந்தமா டாக்டர் ஷாஃபியினுடைய பிரச்சனை தொடர்பான விசாரணைக்கு போன ஒரு டாக்டர் இவர்கிட்ட சொன்னதாக ஒரு கருத்தை சொல்றாரு. அது என்னன்னு சொன்னா, இந்த ஒரு 100, 110, 150 பெண்களை வந்துட்டு இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு விட்டாங்களாம். அதுல நிறைய பெண்கள் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஏழாண்டு சொல்லிட்டாங்களாம் அந்த இதுக்குள்ள வந்துட்டு டையை அடிச்சு அவங்கள பரிசோதனை செய்யறதுக்கு. ஏன்னா அது ஒரு மெடிக்கல் கம்ப்ளிகேட்டான விஷயம் பண்றதுக்காக நிறைய பேர் இந்த அதுக்குள்ள டையை செலுத்தி அந்த பலப்பையும் டியூப் சுருங்கி இருக்குதா இல்லையான்னு பாக்குறதுக்கு சம்மதம் கொடுக்கலையா சொல்லிட்டு ஒரு 10 மாதிரிகள் தான் கடைசி அடுக்கப்பட்ட. அதுலயும் ஓமண்டு வந்ததான். ஓமண்டு வந்ததுன்னா அதுல மீனிங் என்ன அப்படின்னா, அது உண்மையிலே அவரு அப்படியான சிதைவுகளை செய்திருந்தாரு, கருத்தடை செய்திருந்தாருன்னு அர்த்தமா, அதை கட் பண்ணியிருந்தாருன்னு அர்த்தமா, இல்ல இல்ல அவர் ஒண்ணுமே டாக்டர் செய்யலன்னு அர்த்தமா? அதுல மீனிங் என்ன சொல்ல வர்றீங்க நீங்க? அதுல ஓமண்டு அதுல வந்தது நிறைய அதுலயும் சொல்லும் போது ஏன் நீங்க சொல்றீங்கன்னா, எப்படி எந்த அளவுக்கு நீங்க அந்த கருத்தை கொண்டு வாரீங்கன்னா, நிறைய பெண்கள் சம்மதம் கொடுத்திருந்தா உண்மையிலே என்னது அது நடந்ததெல்லாம் வெளியா இருக்கலாம், அப்படி சம்மதம் கொடுக்காததாலதான் அப்படி அது வெளியே வந்த என்று சொல்றீங்க. ஏன்னா அதை சொல்லி போட்டு நீங்க இறுதியில் என்ன சொல்றீங்கன்னு சொன்னா, டாக்டர் ஷாஃபி வெளியே வந்ததும் அரசியல், டாக்டர் ஷாஃபி உள்ளுக்கு போனதும் அரசியல். இது மட்டும் இல்லாம நீங்க முந்தி போட்ட பதிவுலையும் பாத்தீங்கன்னா, நேற்றைய தினம் போட்ட பதிவுலையும் நீங்க என்ன சொல்லி இருக்கிறீங்கன்னு சொன்னா, அவர் வந்துட்டு வெளியே வந்தது எப்படின்னு தெரியுமா டாக்டர் ஷாஃபி உள்ளுக்கு போனது எப்படி தெரியுமா என்றுதான் சொல்றீங்க. அப்ப சரி, அதே போல அந்த பதிவுலையும் நீங்க என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, அவர் செஞ்சதை சரிங்களா நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்லியிருந்தீங்க. சோ அப்ப ஏதோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு தானே, அப்ப அதை தெளிவா சொல்லுங்க, மக்கள்கிட்ட சொல்லுங்க. அதுக்கு சட்ட நடவடிக்கைக்காக நீங்க திரும்ப போங்க. நீங்க சட்ட நடவடிக்கை வேணுங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா, சட்டத்தறிஞர்கிட்ட ஆலோசனையை பெற்று இதுக்கு எதிராக வழக்கு போடுங்க. சிங்கள பெண்கள் தமிழ் பெண்கள் எல்லாம் கிடையாது, யார் அப்படி பாதிக்கப்பட்டதாலும் கட்டாயமா என்ன செய்யணும், அதுக்கான தண்டனைகள் சட்டத்தின் மூலமா வாங்கி கொடுக்கணும். சோ அப்படியான எவிடன்ஸுகள் எல்லாம் நீங்க வச்சிருக்கிற நீங்க அதே மாதிரி நீங்க பதிவை சொல்லியிருந்தீங்க, 50,000 கிட்னியை கண்ணுக்கு முன்னால வித்ததை பார்த்து கொண்டிருந்தேன் நான். ஏன் பார்த்துட்டு இருந்தீங்க? பார்த்துட்டு இருந்ததுக்கு எதிராக போய் நடவடிக்கை எடுங்க. சரிதானே? அதுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை, அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறத முயற்சி செய்யுங்க. சரிதானே? அதுக்கு எல்லாரும் என்ன செய்வாங்கன்னா, முடிஞ்சாக்கள் அவங்களோட உதவியெல்லாம் கட்டாயம் சேர்ந்து காத்திருக்காங்க. சும்மா என்ன செய்யாதங்கன்னா, இது இருக்குது அது இருக்குதுன்னு சொல்லி மக்களை சும்மா வந்துட்டு தான் மக்களுக்காண்டி போராடுறேன், எனக்கு எல்லாம் தெரியும், நான் வந்து மெடிக்கல் பிள்ளை எல்லாம் தெரியும்னு சொல்லி மக்களை இன்னைக்கு மக்கள் எல்லாம் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, டாக்டர்ஸ் மாஃபியா, டாக்டர்ஸ் எல்லாமே இப்படித்தானு சொல்லி சும்மா நல்லா வேலை செய்கின்ற எத்தனையோ பெரும்பாலான டாக்டர்ஸுக்கு வந்து கெட்ட பேரை ஏற்படுத்தி கொடுக்குறதுக்கு ஒரு காரணமா நீங்க இருக்கிறீங்க. போதாக்குறைக்கு உங்களுக்கு எதிராக வாதாடுற சட்டத்தரணிகள், உங்களுக்கு எதிராக நீதிமன்ற வழக்குகளை செய்கிற நீதிமன்ற நீதிபதிகளுக்கு எதிராக கூட மக்கள் பேசக்கூடிய அளவுக்கு நீங்க மாத்தி வச்சிருக்கிறீங்க. சோ இதெல்லாம் நாங்க என்ன செய்யறோம் பார்க்கக்கூடியதாக இருக்குது. சோ இதெல்லாம் என்ன செய்யணும், நிப்பாட்டுங்க, தெளிவா சொல்லுங்க. அது என்னது ஓமண்டு வந்ததுன்னா என்னண்டு வந்தது? அப்ப மற்ற பெண்கள் சரி என்று கொடுத்திருந்தால் என்ன நடந்திருக்கு? அடுத்த விஷயம் நீங்க என்ன சொல்றீங்கன்னு சொன்னா, டாக்டர் ஷாஃபி வந்துட்டு முஸ்லீம் சமூகத்தை எப்படி பிரதிநிதித்துவப்படுத்துவாரு? நான் எப்ப டாக்டர் அர்ச்சுனா தான் எப்ப தமிழ் சமூகத்தை பிரதிநிதிப்படுத்துவார், தன் எல்லா மக்களோட விருப்பமும் அவருக்கு ஆதரவா நிற்கும் போது தான் பிரதிநிதித்துவப்படுத்துவார். டாக்டர் ஷாஃபி செஞ்ச ஒரு விஷயத்தை எப்படி முஸ்லீம் சமூகம் பிரதிநிதித்துவமாகும் என்று கேட்டுட்டு உடனே சொல்றாரு ஒரு விளக்கம். என்ன விளக்கம் சொல்றாருண்டா, இப்ப முஸ்லீம் சமூகத்துல ஒரு ஆள் வந்துட்டு ஒரு எனக்கு தவிர அவர் கமெண்ட் அடிக்கிறாரு என்று சொன்னா, அதுக்கான எல்லா முஸ்லீம்களும் கெட்டவர்கள் அர்த்தம் இல்லை என்று சொல்றாரு. சோ இப்ப இவர் என்னமோ சொல்ல வராருன்னா, டாக்டர் ஷாஃபி ஏதோ தவறு செய்திருக்கிறாரு, அப்படி என்ன தவறு செய்தாருன்னு சொல்லுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா, டாக்டர் நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டா, சில நேரங்கள்ல சில சந்தர்ப்பங்கள்ல ஒரு தனிநபர் செய்கின்றது ஒரு சமூகத்தை பிரதிபலிக்கும். அது என்ன செய்யாது, அது மற்றவர்களை வந்து அவங்களும் செய்த மீனிங் கொடுக்காது, அது பிரதிபலிக்கும். ஒருவருடைய செயற்பாடு மற்றவர்களையும் பிரதிபலிக்கும், அந்த அதனுடைய விளைவுகள் பிரதிபலிக்கும். அவர்களை பிரதிநிதித்துவம் செய்யாது சரி, ஆனா பிரதிபலிக்கும். அதே மாதிரியான ஒரு விஷயம் தான் ஈஸ்டர் தாக்குதல் சந்தர்ப்பம். அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா, அப்படியான ஒரு பயங்கரவாத தாக்குதல் நடந்ததுக்கு பிறகு முன்வைக்கப்பட்ட மிக முக்கியமான ஒரு முஸ்லிம்களுக்கு எதிரான இனவாத பிரச்சாரம் இது. இந்த டாக்டர் ஷாஃபி சம்பந்தப்பட்ட விஷயம், இந்த விஷயமும் என்ன செய்யப்பட்டது, முழு முஸ்லிம் சமூகத்தை பிரதிபலித்தது. நீங்க இது அந்த நேரத்தில் நீங்க உண்மையிலே நாட்டில் இருந்தீங்களா அல்லது எங்க இருந்தீங்க எப்படி இருந்தீங்க எனக்கு சொல்ல தெரியல. ஆனா அது தெரிஞ்சு கொண்டும் நீங்க என்னத்துக்காக இப்படி சொல்றீங்கிறது, அது உண்மையில எல்லா முழு சமூகத்தையும் பிரதிபலிச்சது. சோ அதனால நீங்க என்ன செய்யணும், அந்த விஷயத்தை விளங்கி கொண்டு நீங்க அதை கதைச்சிருக்கணும். சோ அப்படியான ஒரு விஷயத்தை நீங்க மறுபடியும் நீங்க ஒரு சிங்கள பெண்மணி கிட்ட போயிட்டு உங்களோட அரசியல் டீல்களை பேசுறதுக்காக நீங்க இதை பயன்படுத்தினது உண்மையிலே கண்டிக்கத்தக்கது, அதை ஏற்றுக்கொள்ளுங்க. சோ அடுத்தது அப்படியே அந்த வீடியோல பேசிக்கொண்டு போற நேரத்துல நான் வந்துட்டு சொன்ன கருத்தை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திரிவுபடுத்தி பேசிட்டேன். சரி, திரிவுபடுத்தி பேசுறாங்க, திரிவுபடுத்தி சொல்றாங்க முஸ்லிம்களுக்கு நாங்க எதிரானவங்க இல்ல, எனக்கு உண்மையாக ரொம்ப பிடிக்கும், இன்ஷா அல்லாஹ் சொல்றது பிடிக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்றது பிடிக்கும் என்று சொல்றாரு. நல்ல விஷயம். இன்ஷா அல்லாஹ் நீங்களும் நீங்க செஞ்ச தவறை வந்துட்டு உணர்ந்து கொள்வீங்க, அதுக்காக மன்னிப்பு கேட்க நான் நம்புறேன். இன்ஷா அல்லாஹ் நடக்கும் அது.
சரிதானே? சோ அப்ப அதெல்லாம் பிடிக்கும்னு சொல்றீங்க. போதா குறைக்கு இப்ப அப்படியே அதெல்லாம் மாறி ஆரம்பத்துல சொன்னது நான் என்னத்தை விளங்கப்படுத்த வந்தேன்னு சொன்னது வீடியோல நான் டாக்டர் ஷாஃபி சம்பந்தமாக அவர் சம்பந்தமா எனக்கு தெரிஞ்சதும் இதுல என்ன நடந்ததுன்னு சொல்ல வந்தவர் இப்ப என்ன செய்யறாரு, யூனிவர்சிட்டி பிளாஷ்பேக் எல்லாம் போகுது. என்னது தான் வந்துட்டு முஸ்லீம்களோட ஃப்ரெண்ட், இந்த முஸ்லீமாக்களோட ஃப்ரெண்ட்ஸா இருந்தது, சிங்களீஸோட ஃப்ரெண்ட்ஸா இருந்தது, வீட்டுக்கு போய் சாப்பிட்டது, இன்னும் சில டாக்டர்ஸ் நான் அப்படி குருவான கூட படிக்கிறதுக்கு இருக்கிறேன்னு சொல்றாரு. குறைஞ்சது நீங்க உங்களோட ஈக்கோட சரி படிச்சீங்கன்னு சொன்னா ராவையில 10:30 ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய தேவை வராது. இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் இன்கொயரி பண்ண மாட்டீங்க. அப்படியான ஒரு விஷயம் நடந்து அதுக்காக நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, அரெஸ்ட் பட்டிருக்க மாட்டீங்க. நீங்க அதை படிச்சிருந்தா அதை கொஞ்சம் என்ன செய்யுங்க படிங்க. குர்ஆனையும் என்ன செய்யுங்க, சந்தர்ப்பம் இருந்தா நீங்க சொல்ற மாதிரி படிங்க. என்ன கதைக்கிறாருன்னு சொன்னா நிறைய முஸ்லீமாக்கள் வந்து அவர்கிட்ட கேட்கிறாங்களாம், என்ன டாக்டர் அர்ச்சுனா, டாக்டர் உன்னை பத்தி எங்களுக்கு தெரியும் தானே தம்பி, நீ என்ன இப்படி சொன்னியா, உங்களை பத்தி எங்களுக்கு தெரியும் என்ன இப்படி சொன்னியான்னு. அதுக்கு வந்துட்டு சொல்லிருக்காரு பதில் வந்து, உண்மையில நீங்க அதை போய் லைவ் பாருங்க, நான் அப்படியுமே ஒன்றுமே சொல்லல, முள்ளிவாய்க்காலில் எங்களுக்கு செஞ்ச மாதிரி டாக்டர் ஷாஃபிக்கு செஞ்ச மாதிரி செஞ்சாங்களாம் சொன்னதாக சொல்றாரு அந்த லைவ்ல. ஆனா அப்படி சொல்லலையே லைவ்ல. முள்ளிவாய்க்கால் கதையை நீங்க அவருக்கு அந்த சம்பந்தப்படுத்தி நீங்க அதை கதைக்கவும் இல்லை, நீங்க அங்க நடந்த கதைக்கவும் இல்லை. நீங்க சொன்னீங்க டாக்டர் ஷாஃபி வந்துட்டு செய்ததை போல பல ஒப்பீனியன் வந்துட்டு எங்களை பெண்களுக்கு பட்டி இருக்கலாம் தான் என்று சொன்னீங்க ஒழிய அங்க நீங்க அதுல ஒரு கரெக்ஷனும் செய்யல. சோ அப்படி நீங்க செஞ்சதாக இப்பதான் சொல்றீங்களே ஒழிய அதான் நீங்க அப்படி சொல்லுங்க. அது உண்மையிலே தவறுதலா, நான் இப்படி சொல்ல வந்தது மிஸ் ஆகி சொல்லப்பட்டுன்னு சொல்லுங்க. அதை சொல்லாம நீங்க என்ன செய்றீங்கன்னா, நான் அப்படி சொன்னேன்னு சொல்லாதீங்க. அப்படி சொல்லல, நீங்க சொன்னது இப்படிதான். அது மட்டும் இல்லாம அந்த முஸ்லீம் நானாமார் சாச்சா மாட்டெல்லாம் மன்னிப்பு, நீங்க அப்படி உண்மையில நான் அப்படி பேசியிருந்தா நீங்க நான் காலில் ஒழுங்கு மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னா அப்படிலாம் யாரும் மன்னிப்பு கேட்கறது இல்லை. ஒரு சமூக ரீதியான ஒரு தவறு அல்லது ஒரு சம்பந்தமான வார்த்தை ஒரு சமூகத்திற்கு ஒரு நபரை நோக்கி முன்வைக்கப்பட்டா அவர்கிட்ட நாங்க வந்து என்ன செய்யுது, அதை மன்னிச்சு கொடுங்க, தவறாக நடந்துட்டு சொன்னாலே போதுமானது. நீங்க அந்த அளவுக்கு என்ன செய்யறதுல செய்ய தேவையில்லை. அடுத்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னு சொன்னா, அவர் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே பாத்தீங்கன்னு சொன்னா, எனக்கு முஸ்லீம் நண்பர்களை பிரிக்க இயலாது, முஸ்லீம் நண்பர்கள் இருக்காங்க, 93,000 ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க, அந்த ஃபாலோவர்ஸ் நீங்க ஒரு நாள் குறைக்க இயலாது. இதுதான் காரணமே. இந்த வீடியோ அவர் பதிவிடுறதுக்கு காரணமே இதுதான். தனக்கு இருக்கிற ஆட்கள், தன்னை சப்போர்ட் பண்ற ஆட்கள் இப்படியான ஒரு கருத்தை சொன்னதுக்கு பிறகு தனக்கு எதிராக கதைக்கிறாங்க, தனக்கு எதிரான கண்டனங்களை முன்வைக்கிறாங்கன்றதான் ஒரே ஒரு காரணம். அப்படியே அந்த வீடியோல அவர் கதைக்கும் போது பிறகு எந்த விதமான டாக்டர் ஷாஃபி சம்பந்தமான கதையோ, நான் இதைத்தான் சொல்ல வந்து இந்த வீடியோ ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அது சம்பந்தமா ஒன்றுமே கதைக்கல. எனக்கு மத ரீதியா பிரச்சனை இல்லை. எனக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா எல்லா மதம் சம்மதம், நான் எல்லாரையும் மதிக்கிறேன், எல்லா கலாச்சாரத்தையும் பின்பற்றுவேன் சொல்றாரு. உண்மையிலே அது வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். சோ இங்க இனத்தாலேயோ மொழியாலேயோ மதத்தாலேயோ யாரும் வந்து பிரிஞ்சிருக்க தேவையில்லை. ஒவ்வொரு மதத்தையும் இனத்தையும் மொழியையும் அடுத்தவர்கள் மதிக்கும் போது பாத்தீங்கன்னு சொன்னா ஒற்றுமை தானே வந்துடும். சோ அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. டாக்டர் சொல்றது என்னது, அது வரவேற்க வேண்டிய விஷயம் தான். ஆனா அப்படி சொல்லிட்டு போகும்போது பாத்தீங்கன்னு சொன்னா என்னது, தான் வந்துட்டு முதல்ல வந்துட்டு வரைஞ்சது பிள்ளையார களிமண்ணால செஞ்சது, முதல்ல இயேசுவை தானே களிமண்ணால செஞ்சேன் அப்படியெல்லாம் சொல்றாரு. ஸோ அதை போற போக்குல பேசிக்கலி வாட்ச் மெக்கானிக் மாதிரி நான் ஒரு ஆர்டிஸ்ட்னு சொல்லிக்கிறாரு. ஸோ இப்படியெல்லாம் சொல்லிட்டு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த விஷயங்கள் தான் கதைப்படுத்துறதுல. ஸோ நான் மதத்துக்கு சம்பந்தம், நான் மாற்றாட்சி சாப்பிட்றேன், இப்படியான விஷயங்கள் தான் அதில் கதைப்படுது. நான் மட்டக்களப்பு வருவேன் சொல்றாரு. ஸோ இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னு சொன்னா இதெல்லாம் சொல்றது என்னன்னு சொன்னா ஒரு சென்டிமெண்டலா மக்கள் என்ன செய்யறது, கவர் பண்றதுக்காக. சென்டிமெண்டலி மக்கள்கிட்ட தான் ரீச் ஆகணும். நான் அப்படி ஒரு பிழை செய்யல, பாருங்க என்ன பத்தி எப்படியான விஷயங்கள்லாம் சொல்றாங்க, நான் எப்படிப்பட்ட ஆள், நான் முதல்ல பிள்ளையார வரைஞ்சேன், களிமண்ணால இயேசுவை செஞ்சேன், பள்ளிவாசலுக்கு போறேன், குருவான வாசிக்க ரெடியா இருக்கேன், முஸ்லீம்களோட நான் ரொம்ப க்ளோஸா இருக்கிறேன், இது அந்த வார்த்தைகள் எனக்கு பிடிக்குது, அவங்களோட கலாச்சாரம் பிடிக்குதுன்னு கதைக்கிறது மக்களை வந்து என்னன்னா ஒரு சென்டிமெண்டலி என்ன செய்யறது, மறுபடியும் உணர்ச்சி ஊட்டி மக்களை வந்து ஐயோ பாவமே இவர் வந்து அப்படி சொல்லியிருக்க மாட்டாருன்னு கதைக்கிறதுக்காக அல்லது தன் சொந்த பிள்ளைய வந்து மூடி மறைக்கிறதுக்கான ஒரு செயற்பாடு தான் இதுவே தவிர என்னல்ல. ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் உண்மையில என்ன சொன்ன டாக்டர் ஷாஃபி சம்பந்தமா தனக்கு தெரிஞ்ச விஷயம் என்னன்றது சம்பந்தமாக இல்லை. சோ அப்ப சொன்ன பிழையை ஏற்றுக்கொள்ளாம முழுவதும் பாத்தீங்கன்னா அதுல மூடி மறைக்கிறதுக்கும் அந்த விஷயங்களை மறைச்சு ஏதாச்சும் ஒன்று சொல்றதுக்கு தான் என்ன செய்யறாருன்னா முயற்சி செஞ்சு கொண்டிருக்கிறார். சோ இவர் என்ன செய்யணும்னு சொன்னா கட்டாயமா பாத்தீங்கன்னா இது கண்டிக்கத்தக்கது. ஏற்கனவே முன்னைய வீடியோவில் சொன்ன மாதிரி தான் இது சம்பந்தமாக எல்லா தரப்பாலும் இவர் கண்டிக்கணும். அது சம்பந்தம் இல்லாம மக்கள் கொஞ்சம் கட்டாயமா என்ன செய்யணும், ஒரு விஷயத்துல கொஞ்சம் யோசிச்சு நடக்கணும். ஏனென்று சொன்னா ஒரு தவறை செஞ்சு போட்டு அந்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டு அல்லது தவறை நியாயப்படுத்துறா சரியான காரணங்கள் அடிப்படையில அது சரி நான் தவறா சொல்லலன்னு நிரூபிக்கிறது தான் சரியான ஒரு நேர்மையான ஒரு பண்பா இருக்கணும். அதை விட்டுட்டு என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னா சென்டிமெண்டலா மக்களை அட்டாக் பண்ணி மக்களை சென்டிமெண்டலி கவர் பண்ணி நான் அப்படிப்பட்ட ஆள் கிடையாதுன்னு ப்ரூவ் பண்றதன் மூலமாக நீங்க சொன்னது இல்லாமல் போகாது. நீங்க அப்படி சமூகத்தை நோக்கி ஒரு குற்றச்சாட்டு இல்லாம போன டாக்டர் ஷாஃபியை பத்தி ஒரு குற்றச்சாட்டு சொன்னதுதான் அது என்ன செய்யாது. நீங்க இப்படி எல்லாம் செஞ்சதுக்காக என்ன செய்ய முடியாது, அது வந்து மன்னிக்கப்படக்கூடியது, அது வந்து கணக்குல இல்லாம கணக்கெடுக்காம விடப்படணும் என்ற மீனிங் கிடையாது.
ஸோ அந்த விஷயம் தான் நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த வீடியோவில் தெளிவாக விளையாடணும். மக்கள் இவர் விஷயத்தை கொஞ்சம் உன்னிப்பாக அவதானிச்சிங்கன்னா இவர் எதை நோக்கி உங்களை நகர்த்துறாரு, என்ன விஷயத்தை நோக்கி இவர் திசை திருப்புறாருன்றது உங்க லேசாக விளங்கு. போடுற பதிவுகளாக இருக்கட்டும், வீடியோவாக இருக்கட்டும், இந்த விஷயங்கள் தான் செஞ்சு கொண்டிருக்காரு. ஸோ சொன்ன விஷயத்தை அவர் தவறென்று உணரவும் இல்லை, அல்லது அது சரி என்று அவர் நியாயப்படுத்தவும் இல்லை. ரெண்டுமே இல்லாமல் தான் வந்துட்டு மன்னிப்பு கேட்கவும் கூடாது, சரின்னு சொல்லவே கூடாது. ஸோ ரெண்டுமே இல்லாமல் என்ன செய்யறாருன்னா ஒரு கழுவுற மீன்ல நழுவுற மீனாகத்தான் இந்த டாக்டர் என்ன செய்யறா இருந்து கொண்டிருக்காருன்றதை நாங்கள் முதல்ல என்ன செய்யணும் விலகிக்கணும். ஸோ இதான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க வந்த விஷயம். அடுத்த வீடியோ இன்னும் ஒரு விஷயம் பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச்.